ஹலோ கைஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நிறைய ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. அதாவது விமென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்குலேஷன் நடந்தது. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் 2025க்கான நோட்டிஃபிகேஷனில் விமன்கான ரிசர்வேஷன் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, விமன்கான கிளாரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 30% ஆஃப் ஆல் வேகன்சி அப்படின்றது விமனுக்கு நாங்கள் இது பண்ணிடுக்கும், ஒதுக்கிடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 40%, 30% அப்படின்றப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் விமன்கான ரிசர்வேஷன் 30% தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த 30% ரிசர்வேஷனுக்கான வேக்கன்சி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, ஆப்வியஸா விமன் தான். அதே சமயத்துல டிரான்ஸ்ஜெண்டருக்கும் பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ல விமன் சொல்லி கிளைம் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு இந்த 30% ரிசர்வேஷன் பொருந்தும். சரி சார், இவங்க விமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 30% ரிசர்வேஷன், அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் விமனுக்கு 30% ரிசர்வேஷன் பொருந்தும் அப்படின்னா, அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 70% பாத்தீங்கன்னா மேலுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 70%ல இந்த விமன் கேண்டிடேட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்படிட் பண்ணலாம். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் இந்த 70%ல காம்படிட் பண்ணலாம். அதே சமயத்துல டிரான்ஸ்ஜெண்டர் மென் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த 70%குள்ள காம்படிட் பண்ணலான்றதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் 40% ரிசர்வேஷன் கிடையாது, 30% தான். அந்த 30% ரிசர்வேஷன்ல விமன் பிளஸ் டிரான்ஸ்ஜெண்டர் விமன் பொருந்தும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 70%ல விமனும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா மேலும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ ஆல்.